பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். காலையில தேவனாகிய கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை தருகிறார். அதிகாலையில் தேடும்போது அவரை கண்டடைய முடிகிறது. அவர் மெய்யாகவே காலைதோறும் அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார். புதிய புதிய கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையில நாம் தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர்தான் ஜீவனாய் இருக்கிறார். அவர்தான் நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா அப்போஸ்தலர் மேலும் பூரணமான கிருபை இருந்தது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் அந்த யூதர்கள் நடுவிலே, அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் நடுவிலே சாட்சி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சாட்சி பகர வேண்டும். உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்தவத்தில் ஒன்றுமே இல்லை என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமினாலே எப்படி மரணம் உண்டானதோ, இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இந்த காலை நேரத்தில் நிச்சயமாக நம்முடைய அற்பமான சரீரம் உயிரோடு எழும்பும். நம்முடைய அற்பமான சரீரம் அவர் வரும்போது மறுரூபப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, தைரியத்தோடு கிறிஸ்துவை ஆராதிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். நல்லவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களை உம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் காணப்படும் போது பற்பல விதமான சூழ்நிலையில் நாங்கள் தேவனையை பற்றி கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபைதான். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.